வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம், இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது நபர்கள் இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேறு ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2026 மிக அற்புதமாக இருக்குது. தொடக்கமே ஆரம்பமே நல்லா இருக்குன்னா முடிவு நல்லா தான் இருக்கும். தை மாதம் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா மிக அற்புதமான மாதமாக தான் இருக்குது.
தனுசு ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி என்று கவலைலாம் பட வேண்டாம். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய ஆளுமை இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுதல், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, மண் மனை வாங்கிறது, நிலபலம் வாங்கிறது போன்ற புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதில் முழு வெற்றியும் கிடைச்சிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் கிடைச்சிடும். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து அடைஞ்சவர்களுக்கு அடுத்த திருமணத்துக்குரிய வாய்ப்பு வரும், பயன்படுத்திக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. கழுத்து, வயிறு, முதுகுத்தண்டு, முட்டி சம்பந்தப்பட்டது, அதே போல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை கையில் எடுப்பது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுத்துடும். கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையில் 3வது நபர்களுடைய தலையீடு இருந்தால் அதுதான் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அது நிச்சயமாக சாதகமாக இருக்காது. ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருத்தர் இருந்தால் அந்யுன்யமாக இருந்துட்டாலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷமே அற்புதமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தை மாதம் மிக அற்புதமான மாதம். யாருக்கு அப்படின்னா தனுசுக்கு தான். பதவி பணி உயர்வு கொடுத்துடும். பதவி பணி உயர்வதை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பேர் புகழ் வந்துடும், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா அன்பு கலந்த கண்டிப்பு தேவை தான். அதே நேரத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருந்தால் அதுவே உங்களுக்கு பாதகமாகிடும். பிள்ளைகள் தந்தையினுடைய பிரிவு பிள்ளைகளுடைய பிரிவு இருந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் ஒன்றாவதற்கு, இந்த மாதத்தில் ஒன்றாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யாராச்சும் ஒருவர் விட்டு கொடுத்து பணிஞ்சு போகிறது குடும்பத்தில் நிம்மதியை கொடுத்துடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனைவி அல்லது கணவனை விட்டு கொடுத்து இந்த ராசிக்காரர், அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். இதுக்கு வேறு பரிகாரம்லாம் கிடையாது. ரைட், என் மனைவி கோச்சிங்கிட்ட போயிட்டானே நீங்கள் போய் கூட்டுன்னு வாங்க, மனைவி கோச்சின்னு போயிட்டானே நீங்கள் போய் கூட்டுன்னு வாங்க. இப்படி செய்தால் மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெற முடியும். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அதை செய், இதை செய் என்பதை விட இந்த தனுசு ராசிக்காரர்கள் நீங்களாக எடுக்கும் முயற்சிகள் தான் சுய முயற்சி வெற்றி பெறும். அதை முடிவு பண்ணிக்கணும். உங்களை அந்த கோயில் இந்த கோயில்னு சொல்லலை, உங்களுடைய முயற்சிகள் தான் முழு வெற்றியை தரும். பரீட்சையில் பாஸ் பண்ணணும், நீங்கள் படித்தா தானே பாஸ் பண்ணுவீங்க. நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் 100க்கு 100 எடுத்துருவேன்னா எப்படி? கடவுள் வழியை தான் காட்டுவார். முயற்சி நீங்கள் தாங்க எடுக்கணும். உண்மையான உழைப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வெற்றி இந்த உலகத்தில் அதை விட வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சுய முயற்சியால் சம்பாதிப்பவர் யாருன்னா தனுசு தான். சுய முயற்சியால் வெற்றி பெறக்கூடியவர் யாருன்னா இந்த தனுசு ராசி தான். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, உற்றார் உறவு அந்த அளவுக்கு சிறப்பு தராது. நீங்களாக விழுந்து நீங்களாக பிறண்டு நீங்களாக தான் ஏஞ்சி நிற்கணும். கட்டையில் போனால் நம்மளே வேற வச்சுக்கணும். அந்த மாதிரியான ராசிகளில் இவங்களும் ஒருத்தவங்க தான். இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிறைய உறவுகள் இருந்தாலும் உங்களுடைய சுய முயற்சி தான் முழு வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு அமைவதற்கும், திருமண பாக்கியம் கிடைப்பதற்கும், புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த தை மாதம் மிக அற்புதமான மாதங்களில் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில் அன்பு கலந்த கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் அனுசரித்து போகிறது ஆனந்தத்தை கொடுத்து விடும். இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, கார்டனில் போனீங்கன்னா ஆலமர கண்ணோ அல்லது அரசமர கண்ணோ, ஆலமர கண்ணோ இல்லாத அரச மரம் பிடுங்கலாம் கூடாது. கார்டனில் விற்பாங்க பாருங்கள். அது எங்கேயாவது ஆறோ ஏரியோ குளமோ ஏதாச்சும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம், யாருக்கும் தொந்தரவு இல்லாத இடத்துல நட்டு அது வளரும்போது உங்களுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய அற்புதமான தலைவிருட்சமாக இந்த பரிகாரம் அமையுது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.